இந்து மத வழிபாட்டில் குழந்தை பாக்கியம், சந்தான பிராப்தி பெற பெண்கள் மற்றும் தம்பதியினர் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 5 சக்தி வாய்ந்த விரதங்கள். சஷ்டி விரதம். முருகன் வழிபாடு. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பது இதன் உண்மையான பொருள். எப்போது? மாதந்தோறும் வரும் வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த விரதத்தை இருக்கலாம். குறிப்பாக ஐப்பசி மாதம் வரும் கந்த சஷ்டி 6 நாட்களும் விரதம் இருப்பது மிக விசேஷம். வழிபாடு. முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை உருகி வழிபட வேண்டும். பிரதோஷ விரதம். சிவபெருமான் வழிபாடு. குழந்தை வரம் தரும் மிக சிறந்த விரதங்களில் பிரதோஷமும் ஒன்று. எப்போது? மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதிசி திதிகளில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சனிக்கிழமைகளில் வரும் சனி பிரதோஷம் இன்னும் அதிக பலன் தரும். வழிபாடு. மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தை தரிசித்து பச்சரிசி மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம். சந்தான கோபால விரதம். மகாவிஷ்ணு வழிபாடு. வம்சம் செழிக்கவும் புத்திசாலியான குழந்தை பிறக்கவும் மகாவிஷ்ணுவை நோக்கி இருக்கும் விரதம் இது. எப்போது? மாதந்தோறும் வரும் ஏகாதேசி திதி மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்தன்று இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். வழிபாடு. கிருஷ்ணரின் குழந்தை வடிவமான சந்தான கோபால கிருஷ்ணர் விக்கிரகம் அல்லது படத்தை வைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து சந்தான கோபால மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். கார்த்திகை விரதம். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனை நினைத்து இருக்கும் விரதம் இது. எப்போது? மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த விரதம் இருக்க வேண்டும். வழிபாடு. அன்றைய தினம் பகல் உணவு தவிர்த்து மாலையில் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். வரலட்சுமி விரதம். தை வெள்ளி அம்மன் வழிபாடு. அம்மனின் அருள் பெற குடும்ப பெண்கள் இருக்கும் விரதம். எப்போது? ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முன்னால் வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது. மேலும் ஆடி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகளும் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்தது. வழிபாடு. லக்ஷ்மி தேவியை வீட்டிற்கு ஆவாகனம் செய்து கலசம் பூஜித்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து ஆசி பெற வேண்டும். விரதம் இருக்கும் பொதுவான வழிமுறைகள். தம்பதியினர் இருவரும் இணைந்தோ அல்லது மனைவியோ இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். விரத நாட்களில் காலை மற்றும் மாலை இருவேளையும் குளித்து வீட்டில் விளக்கேற்றி தூய சிந்தனையுடன் இறைவனை வழிபட வேண்டும். பொதுவாக விரத நாட்களில் பகலில் உறங்குவதை தவிர்க்க வேண்டும். முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்கள் உட்கொண்டு விரதம் இருக்கலாம்.